பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலை வேளையை மீண்டும் நாம் காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் நமக்கு ஒரு மகிமை நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உயிரோடு கூட இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக மன்னித்தார், நம்முடைய மீறுதல்களுக்காக மன்னித்தார். ஹல்லேலூயா. நம்மை மீட்டு கொள்ளும்படி மரித்தார். அவர் மரித்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நமக்காக. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது நமக்காக. அவர் உயிரோடு கூட எழும்பினது அவர் நமக்காக. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும். ஏதோ ஒரு நாளிலே மட்டும் அவர் ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் உயிர் தெழுந்துட்டு அப்படி போயல்ல. சதா காலங்களில் ஒவ்வொரு நாளும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை, ஆண்டவரே, அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வரட்டும்னு சொல்லுவீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே அந்த உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ள இறங்கி வந்து நம்மை உயிர்ப்பிக்கும். இயேசு சொல்றார், சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். மரித்து போன தெய்வத்தை அல்ல, உயிரோடு கூட எழும்பின அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த உயிர் தெழுந்த வல்லமையின்படி தேவன் நமக்குள்ளே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் நம்மோடு கூட கடந்து வந்து வருவதற்கு, அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். மரித்தேன் உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டேன் உண்மை, ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே மரித்தவர்கள் மத்தியில் நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய காலம் அல்ல. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவன், நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். மரித்தது உண்மைப்பா, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. இவையெல்லாம் எனக்காக அல்லவா? அதே விதமாக எனக்காக நீர் உயிரோடு கூட எழும்பினீர். ஆண்டவரை, உயிரோடு கூட ஜீவிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை என் மேலே இறங்கி வரட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன், ஆமேன்.